ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அஸ்வத் மாரிமுத்து அவங்களுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய நடிப்பில் இப்போ டிராகன் படம் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. ஸோ மக்கள்கிட்ட அதிகமான வரவேற்பை பெற்றுட்டு இருக்கிற இந்த டிராகன் படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, சக்ஸஸுக்கான ரியல் மீனிங் என்ன, குறுக்கு வழியில் சக்ஸஸை தேடி போகும்போது அது தரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நேர்மையான வழியில் சக்ஸஸ் இருக்கும்போது அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கும், இதுதான் வந்து இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தான் வந்து இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. அவன் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணதுனால அவன் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அவனுக்கு சீட் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட்னால அப்படியே நல்லா படிக்கிற பையன் டோட்டலாக ஒன்றுமே படிக்காத பையனாக வந்து மாறிடுவாங்க. பொதுவாக வந்து காலேஜில் வந்து ரொம்ப படிக்காதவங்கலாம் வந்து எப்படி இருப்பாங்க, ஊர் சுற்றுறது, ரொம்ப கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது, ஸோ யார் வந்தாலும் ஃபைட் பண்ணுறது, சண்டை போடுறது, ஸோ அதே மாசாக இருக்கிற மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய லைஃப் போகும். அவங்களுக்கு ஒரு லவ்வுமே இருக்கும். யார் சொன்னாலுமே இவங்க வந்து கேட்க மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க, காலேஜும் ஒழுங்காக வந்து போக மாட்டாங்க. ஸோ கடைசியில் 48 அரியரோட அவங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து அப்படியே இருக்கும். பிரின்சிபல் சொன்னால் கூட பிரின்சிபலையும் வந்து எதிர்த்துட்டு இவர் வந்து சண்டை போட்டு போயிடுவார். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் 2 வருஷம் இவரோட லைஃப் இப்படியே இருக்கும். ஒரு பக்கம் வந்து காதலி இதுக்கு மேலே இப்படியே போயிடுச்சு அப்படின்னா நம்மளால லைஃப்பில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிடுவாங்க. இந்த பிரேக்கப் வந்து அவரை பயங்கரமாக வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணுவார். ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அதை வச்சு வந்து வேலை வாங்குவார். ஸோ வேலை வாங்கி நல்ல ப்ரொமோஷன்லாம் கிடைச்சி ஒரு நல்ல நிலைமையில் செட்டில் ஆக போகும்போது அவருக்கு வந்து பொண்ணும் பார்த்துருவாங்க. ஸோ அந்த நிலையில் இந்த பிரின்சிபல் வந்து உன்னை பற்றின உண்மையெல்லாம் எனக்கு தெரியும், எல்லார்கிட்டையும் நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல வந்து பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய லைஃபே வந்து டோட்டலாக நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கும். இதிலிருந்து அவர் மீண்டாரா இல்லையா, அதுக்கப்புறம் இவரோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் வந்து மீதி கதையே. இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸையும் நம்மளால வந்து ஓரளவுக்கு இல்லை நல்லாவே வந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா முதல்ல இந்த படத்தோட டைரக்டர் வந்து அஸ்வத் மாரிமுத்து அவங்க ஓமை கடவுளே அப்படின்ற ஒரு சக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த 2வது படமா இந்த டிராகன் படத்தை வந்து எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் லவ் டுடே படத்தின் மூலமா அவர் இயக்குனராக இருந்தாலும் நடிகராக வந்து ரிஜிஸ்டர் ஆயிட்டாரு. ஸோ லவ் டுடே படத்திற்கு அப்புறமா 2வது படமா வந்து டிராகன் பண்ணியிருக்கிறாரு. இவங்க 2 இயக்குனரும் சேர்ந்து வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா இதுல பல இயக்குனர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அவரும் வந்து ஒரு இயக்குனர், இன்னொரு பக்கம் வந்து மிஸ்கின் அவர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் KS ரவிக்குமார் அவங்களா இருக்காங்க. ஸோ இவ்வளோ இயக்குனர்கள் சேர்ந்து ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துல வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ விஜய் சித்து அவங்களையும் ஹர்ஷத் கான் அவங்களையுமே வந்து இந்த படத்துல வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி நடிகர் சிம்பு அவங்களுடைய குரல்லையுமே வந்து பாடலை வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்துக்கான ஒரு பிளஸ் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா ஈஸியாகவே ரொம்பவே பரிச்சயமான முகங்களா இருக்கிறதுனால நம்மளால ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி வந்து ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோரியுமே வந்து நம்மளால ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா அது ஒரு காலேஜ் டைம்ல நடக்கிற ஸ்டோரி அப்படின்றதுனால ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறப்ப என்னென்ன மாதிரியான தவறெல்லாம் பண்ணுவான், எப்படிலாம் கோல்மால் பண்ணுவான், அதே நேரத்தில் அவன் படிக்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ வந்து தீவிரமாக அவன் படிப்பான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு உருப்படாம ரொம்ப ஜாலியாக மட்டுமே இருக்கணும் அப்படின்ற நினைக்கிற பையன் வந்து என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்றத வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். நல்லா கெத்தா சுத்துறது, பசங்களோட சேர்ந்து ட்ரிங்க் பண்றது, படிக்காம இருக்கிறது, உருப்படாம இருக்கிறது, இந்த மாதிரியான எல்லா குவாலிட்டியுமே வந்து பிரதீப் ரங்கநாதன் அவங்களுக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் வந்து விஜய் சித்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து ஹர்ஷத் கான் அவங்க வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். படத்துல முதல்ல காதலியா வரக்கூடிய அனுபமா அவங்க வந்து பார்க்கறதுக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் வராங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு நடிப்பு ஸ்கோர் இல்லை அப்படின்னு நமக்கு ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வரும்போது அனுபமா அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு கேரக்டராக வந்து மாறும். பிரதீப் ரங்கநாதனுக்கு வில்லனாவும் இந்த ஸ்டோரிக்கு வந்து ஹீரோவாகவும் வந்து மிஸ்கின் அவர்கள் வந்து இருப்பாங்க. இதில் GVM அவங்கள வச்சு ஒரு சில காமெடிகள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். KVS ரவிக்குமார் ஒரு ரிச்சான அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்காத ஒரு நல்ல அப்பாவா வந்து இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் அவங்களுக்கு வந்து அப்பாவா நடிச்ச மரியம் சார்ஜ் அவங்களுடைய நடிப்பு இந்த படம் முழுவதுமாவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய அம்மாவை விட அவங்க அப்பா தான் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. பிரதீப் ரங்கநாதன் அவங்களோட லவ் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்க அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுலலாம் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் லவ் பிரேக்கப் ஆகும்போது தான் ஒரு பிரேக்கப் சாங்ஸ்லேயே அவங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ STR வாய்ஸ் வந்து அந்த ஒரு சாங்க்கு வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னதான் வந்து தனுஷ் அவங்களோட வந்து கம்பேர் பண்ணா கூட சீரியஸாவே வந்து இந்த படத்துலயும் அவரை கம்பேர் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ தனுஷ் படங்கள்ல வந்து அவர் எந்த சீனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இவரோட ஒரு டோனும் வந்து அங்கங்க வந்து டச் ஆகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா லியோன் ஜேம்ஸ் அவங்களுடைய மியூசிக் நிறைய படங்கள்ல இருந்து மிக்ஸ் பண்ணி மியூசிக் கொடுத்துருக்கிறாரு, காப்பிகேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லல. இந்த படத்துல பிரேமம் சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, கடைசியா லவ் டுடே சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அங்கங்க மற்ற படங்களுடைய சாங்ஸை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துலலாம் வந்து லியோன் ஜேம்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து மியூசிக் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவங்க வந்து சில சீன்ஸ் எல்லாம் வந்து சர்ப்ரைசிங்கா வருவாங்க. அவங்க வர சீன்ஸ் ஹீரோவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சீன்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி நிகேத் பொமிரெட்டி அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய அளவில் வந்து லொகேஷன்ஸ்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. ஒன்று வீடு, இன்னொன்று காலேஜ், அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ், இவ்வளோதான் வந்து இந்த படத்துடைய லொக்கேஷனே வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தாண்டி சாங்ஸில் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. அந்த வகையில் வந்து நிகேத் பொமிரெட்டி அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் முக்கியமாக ரவீந்திரன் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு சில கேரக்டர் வந்தால் கூட ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து வருவாங்க. அது ஹீரோவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக சர்ப்ரைசிங்காக வந்து ஒரு கேரக்டர் வரும். அவங்க யார் அப்படின்னு படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளைமேக்ஸ்ல லவ்வை தாண்டி இந்த படத்துல எமோஷனலா பார்த்தோம் அப்படின்னா எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து மரியம் சார்ஜ் அவங்க அப்பா தான் வந்து பயங்கரமா வந்து நம்மளையே வந்து அழ வச்சிருவாரு அப்படின்ற அளவுக்கு வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு சீன் வரும். அந்த சீன் வந்து கண்டிப்பா பார்க்குறவங்களையே ரொம்ப ஃபீல் பண்ணி அழ வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவிற்கு அந்த அப்பா மகனுக்குமான இருக்கிற உறவு வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அந்த 48 அரியரையும் அவர் ஃபேஸ் பண்றது வந்து நமக்கே அரியர் வச்சு கிளியர் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. காமெடி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சித்து இருக்காங்க, ஹர்ஷத் கான் இருக்காங்க அப்படின்றதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போல வரும் அப்படின்னு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் கூட பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய ரியாக்ஷன் தான் இந்த படத்தில் ஒரு பெரிய காமெடி அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ரியாக்ஷன் மூலமாக இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பு வந்து அரக்கத்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்மளால பிரதீப் ரங்கநாதனை ஈஸியாகவே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு அவருடைய நடிப்பு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தா கூட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா வருது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஒரு கடைசி 10 நிமிஷத்துல வந்து சில கருத்துக்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து யாராவது கருத்து சொன்னாலே பூமர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து ரிவியல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு கருத்து வந்து திணிப்பா இல்லாம இயல்பா கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். காதல், காமெடி, எமோஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி இதுல முக்கியமான இடம் வகிக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஃபேக் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதனால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. அதை தாண்டி இந்த படத்துல வந்து சாங்ஸ் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்படிதான் இந்த டிராகன் படம் வந்து டிராவல் ஆகுது. டிராகன் படம் எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய ஒரு படமா வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம டிராகன் படத்துடைய ரிவ்யூ பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த படங்களோட ரிவ்யூ பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது ஃப்ரைடே ஃபேக்ட் சேனல். பை ஃப்ரம் தேவிகா.